ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியை வந்து இந்த வீட்டை விட்டு வெறுத்து வந்து போயிருந்தோம். இவங்க ரெண்டு பேர் பண்ணுற டார்ச்சர்லாம் அந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கான பிளானை வந்து போடுறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியோட மனசு ரொம்பவுமே நம்ம விஜய் வந்து நோகடிச்சிட்டாங்க. இருந்தால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நோகடிக்கிறதுக்கான வேலையை வந்து இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மல்லி விஜய் வெண்பா 3 பேரும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் முன்னாடியெல்லாம் வந்து எடுத்த ஃபோட்டோ அதெல்லாம் வந்து ஒரு ஆல்பமாக வந்து இருந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜயோட ரூமில் வந்து இந்த ராஜேஸ்வரி அந்த ரஞ்சிதா வந்து எடுத்துகிட்டு போய் வந்து வச்சிடுறாங்க. இன்றைக்கி வெடிக்க போகுது பாரு பூகம்பம். விஜயை வந்து விஜயை வெறுத்து அவளை வந்து வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறான். அப்படி இல்லைன்னா அவளை வெறுத்து நம்ம வந்து அவளை வீட்டை விட்டு வெளியே போக வைக்கணும் அப்படின்ட்டு அவங்க பிளான் பண்ணதில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அவங்க வந்து நினச்சதை நிறைவேற நேரம் வந்துருச்சு. நாங்கள் சொல்ல மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா இப்போ ரூமுக்கு வந்து போகிறாருங்க. போனதும் பார்த்தீங்கன்னா என்னடா இது வந்து பெட் மேலே இருக்குது அப்படின்ட்டு எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்த்தா வந்து ஆல்பம் எல்லாம் வந்து இருக்காது. நம்மளுடைய மல்லி வெண்பா விஜய் எல்லாரும் வந்து ஒன்றா இருந்த போட்டோ எல்லாத்தையும் வந்து இருக்குது. இது வந்து இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகி மல்லி இங்கே வா அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப கூச்சல் போட்டு கூப்பிட்ற வரைக்கும் இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து எதுவும் வந்து தெரியாத மாதிரி பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்து போகிறாங்க. நம்முடைய மல்லியும் நம்ம வெண்பாவும் வந்து ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போனதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் மல்லி உனக்கெல்லாம் வந்து ஒரு வாட்டி சொன்னால் வந்து புரியாதா, மூஞ்சிலே வந்து முழிக்கக்கூடாதுன்னு இருக்கேன். எதுக்காக இந்த ஆல்பத்தை வந்து என்னுடைய பெட் மேலே வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்க, அறிவு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் எடுத்துகிட்டு வந்து வைக்கவே இல்லைங்க, அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு வந்து தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னதும், இந்த வீட்டை வந்து நீ தானே வந்து சுத்தம் பண்ணுற, அதனால் கண்டிப்பாக வந்து நீ தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுப்பா அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய விஜய் வந்து ஆணித்தனமாக வந்து சொல்கிறாருங்க. அதுவும் போக இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து வேணும்னே தான்டா பண்ணியிருக்கா, நீ வந்து அவளை வந்து கோவப்பட்டு மூஞ்சில் முழிக்கக்கூடாதுன்ட்டு வந்து திட்டினல. இந்த ஆல்பத்தை எடுத்துகிட்டு வந்து உன்னுடைய பெட் மேலே வச்சு அதை வந்து நீ எடுத்து புரட்டி பார்க்குறப்ப உங்கள் 2 பேருக்குள்ள இருந்த மெமரிஸ் வந்து ரீக்ரியேஷன் ஆகும். அதனால் வந்து நீ மறுபடியும் வந்து இந்த மல்லி கூட போய் பேசுவ அப்படின்ட்டு அவள் வந்து எதிர்பார்த்துருக்காடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொளுத்தி போடுறாங்க இவ. அதுக்கு நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்பமாவது ஏதாவது இதுக்கு மேலே வந்து அவளை நான் நம்புறதா கூட இல்லை. அதுவும் நேற்று சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியை வந்து அந்த ராஜேஸ்வரி வந்து மறுபடியும் ஒழுக்கங்கிட்டவ அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிறதுல என்ன தப்பு, என் அக்கா கேட்குற கேள்வியில் என்ன தப்பு அப்படின்ற மாதிரி வந்து முட்டாள் விஜய் வந்து நம்முடைய மல்லியை பார்த்து கேட்டது ரொம்பவும் வந்து கண்டிக்கத்தக்கதுதாங்க சொல்ல முடியும். இந்த ராஜேஸ்வரி பேசியை கேட்டால் கண்டிப்பாக வந்து விஜயோட வாழ்க்கை இல்லாத நம்முடைய வெண்பாவோட வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக வந்து வந்து வாய்ப்பு இருக்குங்க. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு மேலே அவங்களுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுங்க. அவங்களுமே வந்து ஒரு நாள் இவங்க பண்ணுற டார்ச்சர்லாம் பார்த்தாத வீட்டை விட்டு யாருக்கும் சொல்லாத வெளியே போக போகிறாங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக வந்து இந்த ராஜேஸ்வரி பண்ணுற தப்பை வந்து நம்முடைய மல்லி வந்து வெளிச்சம் போட்டு கண்டிப்பாக விஜய்க்கு வந்து காட்டினா மட்டும்தான் வந்து நம்முடைய மல்லியை வந்து புரிஞ்சுக்குவார். இத்தனை நாளை வந்து நம்ம அக்கா வந்து எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான்றதை வந்து அனலைஸ் பண்ணுவார். அப்படி நம்ம மல்லி வந்து அந்த ஒரு முடிவை எடுக்கலன்னா கண்டிப்பாக வந்து நம்முடைய மல்லி வந்து வீட்டை விட்டு போகிறது நிறையவே வந்து வாய்ப்பு இருக்காங்க. நம்ம வெண்பாவும் பார்த்தீங்கன்னா ஏழாடா மல்லியம்மா இப்படி வந்து திட்டுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குது. நீ சின்ன பொண்ணு, உனக்கு என்ன தெரியும், வேலையை பாருன்ட்டு நம்மளுடைய வெண்பாவுமே வந்து மிரட்டி வச்சிடறாருங்க. வேறு எபிசோட இப்படி தான் கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆன் பண்ணி வச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.